ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையை நினைத்து கஷ்டப்படாதே. வாழ்க்கையை நினைத்து எந்த ஒரு நிலத்திலும் உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாதே. வாழ்க்கையானது நிறைய நேரம் நிறைய விதமான பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் வாழ்க்கையை வெறுத்துவிடக் கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் நம் நிதானத்துடன் இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு சிறு கஷ்டம் வந்தாலும் சரி, பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, இதுவே நிலையானதோ என்று நினைத்து விடுகிறோம். அப்படிப்பட்ட விஷயத்தை நாம் நினைக்கவே கூடாது. எதுவுமே நிலையல்ல. நீ சற்று யோசித்துப்பார், எது நிலை என்று. நீ பிறந்ததிலிருந்து நிறைய விஷயங்களை சந்தித்திருப்பார். ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் நிலையாக இருக்கிறது என் வாழ்க்கையில் என்று சொல்லிப்பார், கிடையாது. எதுவுமே நிலையில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டம் மட்டும் எப்படி நிலையாக இருக்கும்? அதுவும் கஷ்டம் உன்னுடைய இடைப்பட்ட காலத்தில் வந்த கஷ்டம் எப்படி நிலையாக இருக்கும்? மாறும், நிச்சயமாக மாறும். மாற்றும் சக்தி என்னிடம் இருக்கிறது. அதை நீ நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வாய். நீ உன் வாழ்வில் அதிகமாக உழைக்க தயாராக இருக்கும் பொழுது எதற்காக கவலை? உழைக்காமல் இருப்பவனே சந்தோஷமாகத்தான் இருக்கிறான். நீ உழைக்கிறாய், வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நான் செய்கிறேன், எனக்காக உதவி செய்யுங்கள் என்று தெய்வத்திடம் மன்றாடுகிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது தெய்வம் எப்படி உனக்கு உதவி செய்யாமல் இருக்கும்? நிச்சயமாக அனைத்து தெய்வங்களும் உனக்கான உதவியை செய்யும். நீ தைரியத்துடன் இருந்தால் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். எப்பொழுதும் எதை கண்டும் அஞ்சாதே, தைரியமாக இரு.